அந்த துணியெல்லாம் துவைக்கிற வேலைங்க. எங்களுக்கு இன்னொரு வேலை இருக்குதுங்க. என்ன வேலை? இந்த ஊருக்குள்ள பாத்தீங்கன்னாங்க கல்யாணங்க, எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரிங்க, கோயிலுங்க, பண்டிகை போட்டாலும் கும்பாபிஷேகத்துக்கும் அந்த பந்தல்ல துணி கட்டுற வேலைங்க எங்க வேலை. ஆமாங்க. அதனாலங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னாங்க மேல்நாடு பட்டினம். ஆமாங்க. யாரு? மானேய செட்டியார் இருக்காருங்க. மானேய செட்டியாருக்கும் அவருடைய மனைவியாகப்பட்ட நல்ல மனைக்கு பிறந்த புலிராம செட்டிங்க. புலிராம செட்டிக்கு விடிஞ்சா கல்யாணம். ஆமாங்க. அதனாலங்க அந்த கல்யாண பந்தலுக்குங்க எங்களை துணி கட்ட வர சொல்லி இருக்காங்க. ஆமாங்க. அதனால இப்ப மாத்து போடுறதுக்கு போகணுங்க, பந்தலுக்கு துணி கட்டணுங்க, பந்தம் பிடிக்கணுங்க. சரி, எல்லா வேலைக்கும் எங்களுக்கு வர சொல்லி விட்டு அழைப்பு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? எல்லாரும் முன்னாடி வண்டியில போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி நாங்க அங்க போய் வேலை செய்யணுங்க. அதனால நாங்க போறோங்க. வழி விடுங்க. நான் காடு விட்டாங்க போறேன். யாரும் கொடுத்து முட்டையா ஏடி வர தூரம் ஏங்க இந்த ஆகாத முண்டை அவசியமான முண்டை நாதேரி முண்டை எதுக்கு ஆவாத முண்டை முன்னாடி வர்றாங்க. யாரு தள்ளி பக்கம் வந்து பேச காது கேட்கல எனக்கு என்ன பேசுறாங்க. ஏங்க இப்ப இந்த வரட்டு முண்டை முன்னாடி வந்தா நம்ம போற காரியம் உடுப்புருமா? அதான் நம்ம கல்யாணம் நல்ல கல்யாணத்துக்கு போறோம். ஏங்க காசு வேணுமா? எங்க நம்ம கல்யாணத்துக்கு மாத்து கட்ட போறோமே, அதானே இந்த வரட்டு முண்டை வந்தானே நம்மளே கல்யாணத்துக்கு வேண்டான்னு சொல்லிடுவாங்க. வேண்டாம், கல்யாணம் வேற நின்று போயிடும், சோறு வேற தீந்து போயிரும் போல. இந்த முண்டை மாதத்துல வந்து நம்ம வரட்டு முண்டை முகத்துல முடிச்சிட்டு போன நம்மள கல்யாணத்துக்கு கூப்பிடுவாங்களா யாராவது? அவங்க போற காரியம் தான் உருப்பிட ஆகுமா? வரட்டு முண்டை முன்னாடி வந்துட்டு நம்ம போற காரியம் உருப்பிடுமா? பிள்ளையும் முல்ல ஒண்ணும் முல்ல பா. எதுக்குல முன்னாடி வந்து என்னல வேணும்? ஆமா, எங்க போறீங்க? போகும்போது எங்க போறன்னு கேட்டா எதெல்லாம் கூட சொல்லிட்டு பேரெல்லாம் புடிச்சு முடியுமே சாவாம சொல்லிவிட்டு எந்த பக்கம் போனாலும் நாதேரி முண்டு போற பக்கம் எல்லாம் முன்னாடி வந்து எங்க போறோம் உனக்கு என்ன வாடி போல நேரம் எங்க போறீங்க தெரிஞ்சுக்கிட்டா நாங்க மேல்நாடு பட்டினம் கல்யாணத்துக்கு போறோன்னு கூட சொல்ல மாட்டேன். தோர்ல ஒரு மேல்நாடு பட்டினம். ஆமா, அங்க எதுக்கு போறீங்க? இவகிட்ட எதுக்கு பேசணும்? அதானே கல்யாணத்துக்கு நேரம் ராம செட்டிக்கு நம்ம கல்யாணத்துக்கு மாத்து கட்ட போகணும். இவகிட்ட எதுக்கு சொல்லிட்டு யாரு கல்யாணம்? இவகிட்ட ஏங்க நம்ம மானேக்க செட்டியார் மகனுக்கு புலிராம செட்டி கல்யாணம் நம்ம போறோம். ஆமா, இவகிட்ட என்ன நாயம் சொல்லி என்ன நாய வா போல நேரம் தீர்த்து போயிரு. வா போல நேரம் வாங்க போல இல்லங்க. என்னாச்சு? யார் வீடு போனாங்க வீதி வெளியா எங்க போறீங்கன்னு கேட்டேன். மானேக மகன் அண்ணன் மகன் மேல்நாடு பட்டணம் மானேக செட்டியார் மகன் புலிராம செட்டிக்கு கல்யாணம் பந்தலுக்கு மாத்து கட்ட போறாங்க. என்னடி அநியாயம்? மானேக செட்டியார் எங்க அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லல. அண்ணன் விட்டு கல்யாணம் சொல்லிருப்பார். நமக்கு தகவல் வந்து சேர்ந்து இருக்காது. தப்பா நினைக்க கூடாது. வரவழி எதுவும் நடந்து சரிடி. அதனால எல்லாரும் போறாங்க, நம்மளையும் போகணும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் தங்கச்சி மூத்த தங்கச்சி வரலன்னு சொல்லி எங்க அண்ணன் என்ன எதிர்பார்த்து காத்திருப்பார். பாத்துட்டு நிச்சயமா என்ன நினைக்கிறீங்க கூப்பிடாம கிடையாது. ஆமா, எங்க அண்ணன் தகவல் சொல்லிருப்பார். தகவல் வந்து இடத்துல சேர வரவழியில அவன் லாரி பிடிச்சா அது இறைவனுக்கு தெரியும். அதனால இது தப்பெல்லாம் கிடையாது. உடனடியாக மேலாளர் பட்டணம் போகணும். அந்த மனசுக்கு சொல்லிட்டு போகணும். கூப்பிடும் கூப்பிட்டு எங்க போயிட்டீங்க? கண்ணத்துல புண்டை எங்க நிக்கிறாரு பாரு. புருஷன் காணாமே. இந்த பாலா போன மனசு எங்க போனாருன்னு தெரியலையே. புருஷன் பாத்தியா? புருஷன் பாத்தியா? டாடி இங்க இருக்கிறேன்டி. நீங்களா? இங்கதான் இருக்கிறீங்களான்னு கேட்டேன். எனக்கு கையும் தெரியல, காதும் கேட்கல. என்ன கல்யாணத்துக்கு போனாங்க. என்னாடி சும்மா கையும் ஓடல காலும் ஓடலங்கிற கல்யாணத்துக்கு போலாங்கிற? என்ன கல்யாணம்? எங்க? யாரு கல்யாணம்? எந்த சேதியும் தெரியல எனக்கு. உங்களுக்கு தெரியாதுல்ல? என்ன தெரியாது?
ஆனா என்னன்னு சொல்லாம உங்களுக்கு வான்னு சொல்றேன். ஆமா நான் ஒரு பைத்தியங்க. வீதி வெளியா போனேன். சரி வெளிய போய் பார்த்தோன்னே அப்பதான் தெரிஞ்சது. அப்படியா என்ன விஷயம்? என்னடி விஷயம்? யாரால விடு பந்தலுக்கு மாத்து கட்ட வீதி வெளியா போனாங்க. சரி எங்க போறீங்கன்னு கேட்டேன். சரி கல்யாணத்துக்குன்னு சொன்னாங்க. கல்யாணத்துக்கா? யாரு கல்யாணம்? யாருக்கு கல்யாணம்ன்றீங்க? எப்படி கல்யாணம்ன்றீங்க? எப்படி? எங்க அண்ணனோட அம்மாளியிலே யாரு உன்னோட மாளிகையா? மேல்நாடு பட்டணத்துல மாநேக செட்டியார் மக புலிராம செட்டி எங்க அண்ணன் மகன் உடன் பிறந்த என் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் சரி அப்படின்னு சொல்லி ஏகாலி விட்டு பேச அதனால கேட்டேன். உடனடியாக நம்ம 2 பேருக்கு போற கல்யாணத்துக்கு மேல்நாடு பட்டணம் போகணும். நேரம் கிடையாது. இதெல்லாம் போய் மாத்திட்டு நல்ல துணியை போட்டு வாங்க போக நேரம். என்னமா இப்படி இல்ல நானும் தெரியாம கேக்குறேன். வரல நீங்க கூட பிறந்தவங்க தெரியும். அதாவது 14 பேரு. ஆமா இந்த 14 பேர்த்துல உனக்கு அளப்பு வந்துட்டு அதாவது இப்படி சொன்னாங்கன்னு சொல்றீங்க. ஏண்டி அண்ணமூட்டு கல்யாணத்துக்கு போறங்கிற அண்ணமூட்டு கல்யாணத்துக்கு போறங்கிறியே நான் யாரு? மூத்த மச்சனை. 13 பெண்ணுல மூத்த பெண்ணு. இந்த வர்ணமாலைக்கு ஒரே மூத்த மச்சனை நான் அங்க. ஏண்டி உங்க அண்ணன் மகன் புலிராம மகனுக்கு செட்டியாருக்கு கல்யாணம் சொல்றீங்க. ஏண்டி அவன் எப்படிப்பட்டவன் இருப்பான்? அளவு பார்த்து வச்சழைத்தானா பத்திரிக்கை கொடுத்தானா பாக்கு வச்சு மூத்த மச்சனா 13 பெண்கள மூத்த பெண்ணு வரணுமல ஒரே ஒரு புருஷன் இந்த மானைக்கு. அதாவது இந்த மாச்சோட்டா செட்டியாரு இந்த மாச்சோட்டான் செட்டியார பத்திரிக்கை வச்சானா பாக்கி வச்சு கூப்பிட்டானா கல்யாணத்துக்கு வான்னு அழைச்சாங்களா? எப்படி நான் வர முடியும்? மரியாதையா முறைப்படி அழைச்சிருந்தா வருவேன்னு சொல்றீங்க. வருவேன். உங்களுக்கு அழைக்கையும் தெரியுமா? அழைப்பில்ல. எங்க அண்ணன் எனக்கு தகவல் சொல்லாம இருந்திருக்க மாட்டார். வர்ற வழியில தகவல் வந்து நம்ம கைக்கு சேர கிடையாது. இதெல்லாம் நீங்க தப்பா நினைச்சு எப்ப பார்த்தாலும் இங்க பிறந்து விட்டு நீங்க வந்து இப்படி குட்டி காட்டுறது வேலை. இதெல்லாம் நினைக்க வேண்டாம். நீங்க பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் நீங்க 1000 சொல்லலாம். அப்படி கிடையாது. மூத்த மச்சன் முறையில முறைப்படி பத்திரிக்கை வச்சிருக்கிறார். அது நம்ம கைக்கு வந்து சேரல. தகவல் சொல்ல வந்தவனுக்கு என்ன ஆச்சோ வழியில ஏதாச்சும் பாவம் அதெல்லாம் நம்ம தவறு நினைக்க கூடாது. என்னதான் இருந்தா அலமூடு கல்யாணம் பேச
நான் சொல்றது கேளுங்க. கல்யாணத்துக்கு போகணும். வாங்க போறோம். டேய் மதியான வாசல்ல மிதிக்க மாட்டேன். அலையாத வாசல்ல நுழைய மாட்டேன். மிதிக்காதீங்க தாண்டி போங்க பெண்ணு வாழ்றேன்னா. கேமரா ஓட மாட்டேங்குது பாருங்க. அதான் மதியான வாசல்ல மிதிக்க மாட்டேன். அலையாத வாசல்ல நுழைய மாட்டேன். டா பாரு நான் வந்து அழைக்காம கூப்பிடாம போலாங்களா? போல நீங்க நாய் சொல்லுங்க. அவனே நான் மைச்சு கூப்பிடல. எப்படி நான் போறது? ஓ கல்யாணத்துக்கு அழைக்கல நீங்க போக வர மாட்டீங்க. வர மாட்டேன். வீட்டுக்காரருக்கு வரட்டு கௌரவம். சரி இறுதி முறையா கேக்குறேன். கல்யாணத்துக்கு நீங்க வர்றீங்களா? வரலையா? நீ உறுதியா கேக்குற போது தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவன் ஏன் பத்திரிக்கை கொடுக்கல? ஏன் பாக்கு வச்சு நம்ம அழைக்கல? ஏன் அழைக்கல? அதாவது ஒரே ஒரு மச்சம் மூத்த மச்சன. அதாவது நல்ல முறையா நம்ம வாழ்ந்திருந்தா அடியே அடி வா என்று அழைப்பானே. யாரு ஒண்ணு அடி கெட்டு நல்லா அடி வாழ்ந்த மாதிரி அதாவது குழந்தை இல்லாத குறை நமக்கு பெருத்து ஒரு குறை. இவனை மதிச்சு போய் முத போய் அவங்க கிட்ட பத்திரிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்மள வான்னு கூப்பிடல. நல்ல முறையா படிச்சிருந்தா வான்னு கூப்பிடுவான், வண்ணப்பாய் விதிச்சிருப்பான். நம்மள மதிக்க மாட்டான். அதனால நான் சொல்றது கேளு. நீ கல்யாணத்துக்கு போக இன்னும் போகாத, வா வீட்டுக்கு போலாம். ஏங்க உங்களை மதிக்கிற அதெல்லாம் நான் கேட்க கிடையாது. சரி கல்யாணத்துக்கு நான் போறேன் வர்றீங்களா இல்லையான்னு மட்டும்தான் கேட்டேன். கல்யாணத்துக்கு நான் போறேன் நீங்க வர்றீங்களா இல்லையா? முடிவா என்னடி சொல்ற? கல்யாணத்துக்கு நான் போறேன் நீங்க வர்றீங்களா இல்லையா? என்ன மதியாத வாரத்துல மிதிக்க மாட்டேன், அலையாத வாரத்துல நுழைய மாட்டேன். நான் ஒரு மனுஷன், அதனால நான் போக மாட்டேன். எட்டு பேருக்கு போங்க பாரு உன்னோட பாருங்க. நீங்க கூப்பிட்டாலும் சரி, நீங்க வந்தாலும் வரல, நான் போக தான் போறேன். நீங்க வரலீனால கல்யாணத்துக்கு போக தான் போறேன். ஏன்டா தாத்தாவுல போடுமா? அவ போறன ஆடுறாள. பாரு என்ன மதிக்க அவன் கூப்பிடல. என்ன மதிச்சானா அவன்? ஒரு பத்திரிக்கை வச்சானா, பாக்கு வச்சு அழைத்தானா? இல்லைங்க போறனா ஆடுறாளே. சொல்லு பேச்சு கேக்குறாள அவ. கல்யாணத்துக்கு நான் போறேன் நீங்க வரீங்களா? முடிவா சொல்றேன், நான் கேளுறாரு. முடிவா சொல்றேன், நீ போனா போய் இருந்தா உயிரு. நான் போறேன். போறேன். அதாவது கணவர் பார்த்தார், இருந்தா இரு போனா போ அப்படிங்கிறது. இதனால நம்ம போயினாலும் பொண்டாட்டி போயிட்டு வரணும் ஒரு ஆசை, வெளியே சொல்லல. ஏன்னா எப்படி மதிக்காத வீட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லி அவரு மனசுல கௌரவம் விட்டு குறைச்சலும் சும்மா ஒரு பேச்சுக்கு நம்ம போவாட்டில பொண்டாட்டி போயிட்டு வரட்டுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. அவரு சும்மா சொன்னா போகாம இருக்காங்க. அதனால அண்ணனோட மாளிகைக்கு கல்யாணத்துக்கு போகணும். சும்மா போனா எப்படி அதானே கொண்டு போகணுமே. ஆமா என்ன எடுத்து போலாம்? எருவ மட்டை, சீமண்ண, விரவு அப்படி கிடையாது. சீர்வரிசை கொண்டு போகணும். சீர்வரிசைன்னா சாதாரண சீர்வரிசை கிடையாது. நீ கொள்ளையடிச்சு போனாலும் நிறைய வச்சிருக்கீங்களா, எடுத்து கூட. அதனால குளித்து நீராடி விட்டு சீதனத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு சொந்த பந்துகள்லயே கூட்டிட்டு போகணும். சரியா? அதனால சொந்தக்காரங்க இருப்பாங்க, எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு இழுத்துட்டு வா. நம்ம இழுத்துட்டு போறோம். சரியா? அண்ணன் மட்டும் நம்ம போய் காட்டுறோம். போலாமா? நாளைக்கு வந்தோடனே அண்ணன் வீட்டுக்கு நம்ம போறோம். சீக்கிரம் கொண்டு போறோம். சீர் கொண்டு போகணும். சும்மா கொண்டு எந்திரிச்சு வாங்க போலாம். 4 பேர் வந்தாதானே
வர மாட்டேங்கிறாங்க. மாட்டிக்கிறாங்களே. நீங்க வா பார்க்கலாம். கல்யாணத்துக்கு போற 3 பேர் தான் கூடாது. வயசான காலத்துல இந்த அம்மாவும் தடுமாறிட்டு வரும் குளிர்தா உனக்கு மட்டும் 2 டீ பார்சல் தெய்வீக சபை இதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் வரதுக்கு. வாங்க வாடா சீக்கிரம் கல்யாணம் போயிடணும் வாடா அம்மா நீ வாமா நீங்க வாங்க பையன் சொல்லிட்டு வாங்க சொல்லி வச்சு வா வாக்க நீ வாக்க அந்த கூப்பிடாம அந்த மாதிரி இது பரவாயில்ல கூப்பிட்டு 4 பேர் நல்லா போட்டோ வாங்கி தரமா சீர் கொண்டு போங்க தடுப்பாங்க பணம் ஊர்பட்ட பணம் கிடக்குது எல்லாமே இருக்குது எங்க அண்ணன் மகன் கல்யாணம். ஆமா இங்கிருந்து நேரா மேல்நாடு பட்டணம் போறோம். ஆமா அதனால போகலாமா நடக்கலாமா போலாமா எப்ப நடந்து வருமா
அண்ணனோட மாளிகைக்கு போகணும்னு சொல்லி வீதி வழியா போ கானகத்து வழியே நம்ம போறோம் கல்யாணத்துக்கு போகணும். கரடி புலி சிங்கம் எல்லாம் வரும், பார்த்து உசாரா இருக்கணும். எது கத்து கொடுத்தேன் ஒரே குத்துணும். கரடி சிங்கம் புலி வரலினா இந்த அம்மா ஒரே குத்து போயிடணும். யார் எந்த இப்படி வர்ணமலையாகப்பட்டவள் அண்ணன் வீடு போறான்னு சொல்லி 6 ஆன மேல 6 லட்சம், குதிரை மேல கோடி லட்சம், ஒட்டகத்து மேல 9 லட்சம் வைத்து அரும்பருமா அரிப்பாக்க முத்தலை மூட்டை கட்டி வெள்ளார மேல பாரமேத்தி சுண்ணாம்பு பதி போட்டு சூழ வண்டி பதி போட்டு 5000 ஆள் மேல பரதாளம் கூட்டிக் கொண்டு களத்து வழியா போறோம். போலாமா அம்மா? இப்படி போகும்போது அண்ணன் வீட்டு தோட்டம் வழியா போறோம். அண்ணன் வீட்டு தோட்டத்துல காய்கறிகள் இருக்குது, பறிச்சு கொடுத்தா பசி ஆடுவாங்க. பசி இருக்குதா? தோட்டத்துல பூச்செடிகள் இருக்குது, ஒரு நேரத்துல போடாங்க. அண்ணன் வீட்டு தோட்டத்துல பூச்செடி இருக்குது, பூச்செடி பறிச்சு கொடுத்தா பூவெல்லாம் வச்சுக்கிட்டு போவாங்க. பாரு நான் வரும்போது கோட்டர் 2 வாங்கி வந்துருக்கிறேன். காசமாக்கெல்லாம் கொடுக்கல, கொஞ்சம் கொஞ்சமா ஆளுக்கு மூடி ஊத்தி கொடுத்தா எல்லாம் குடிச்சிட்டு தெம்பா நடந்து வருவாங்கம்மா. இப்ப இவர்கள் எல்லாம் கானகமணி அழிச்சு போனாலும் கானகத்துல குருவி கூட்டம் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. சரி, தோட்டத்துல குருவி கூட்டம் எல்லாம் பறக்குது. குருவி கூட்டம் எல்லாம் காய்கறிகளை கொத்தி திங்குது. ஆமா, அதனால இந்த குருவி கூட்டம் அடிச்சிட்டு காய்கறிகளை பறிச்சு கொடுத்து பசியாருவாங்க. வெள்ளியால கதல் எடுத்து வீசினால் வர்ணமலை, தங்கத்தால் கதல் எடுத்து தாக்கினால் வர்ணமலை. குருவி கூட்டம் எல்லாம் பறந்து போகுது. இந்த குருவி கூட்டம் அடிச்சு விட்டா நம்ம காய்கறிகள் பறிச்சு காய்கறிகளை கொத்தி திங்குது. ஆமா, பணமெல்லாம் வீணா போகுது சொல்லி வர்ணமலை சத்தம் வருது. யாரார் பேசுறாங்க அப்போ அப்ப இந்த குருவி கூட்டம் எல்லாம் பெருமையா பேசுகிறது. எப்படி நம்ம கவுந்துட்டு அடிச்சிருந்தோம், கதன் எடுத்து அடிச்சதுனால குருவி கூட்டம் எல்லாம் பறக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அந்த குருவி கூட்டம் அப்படி நினைக்கல. நாட்களாக இந்த பணத்துல நம்ம காய்கறிகள் பறித்து திங்கிறோம். யாரும் ஒருத்தர் யாரும் நம்மள இந்த வார்த்தை கேட்கல, எடுத்து அடிக்கல, கதன் எடுத்து அடிக்கல. இன்னைக்கு இந்த வீதி வழியா வனத்தில் வழியா ஒரு கொம்பல நம்மளுக்கு கதன் எடுத்து அடிக்கிறாளே, இவளை பார்த்தா தெரிகிறது. காதேரி கல்வரடி மூதேவி முள்வரடி.
உங்களை பார்த்தால் ஆகாது, பக்கம் பார்த்தால் ஆகாது. பார்த்து போனா 7 பிறவிக்கு நம்ம குஞ்சிட்டு கருவத்தை நாசமா போயிடுவோம், நம்ம முட்டை போய்க்க முடியாது, கருவில்லாம போயிடுவோம். அதனால இவன் முகத்தை நம்ம முடிக்க கூடாது. செத்தாலும் சாவணும், இவ கையால அடிபட்டு சாகக்கூடாது அப்படின்னு சொல்லி குருவி கூட்டம் எல்லாம் பறந்து போகுது. சரி, இவன் நினைச்சுதான் வரணுமல, நம்ம கண்ணு கலக்கடிச்சுதான் அடிச்சுதான் பறந்து போகுது, போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு மனசுல நினைக்கிறான். ஆனால் அது உண்மை கிடையாது. அப்போ இந்த மனத்துல நான் பார்த்து விட்டு காய்கறிகள் பறிச்சான். சரி, காய்கறிகள், ஆமா, இந்த மனத்துல பூச்செடிகள் இருக்குது, காய்கறிகள் இருக்குது, இதெல்லாம் பறிக்கலாம்னு சொல்லி அந்த காய்தான் நல்ல மரங்கள் தேடி மரங்கள் தேடி காய் பறித்தால் வர்ணமல. கானகத்து மரங்கள் எல்லாம் காய்க்காம வரடியாச்சு. உண்மைதான். பூங்காவனத்தில் இருக்கிற பூச்செடிகளை தேடி பூ பறித்தால் வர்ணமல. பூங்காவன செடிகள் எல்லாம் வந்து பூக்காத வரடியாச்சு. பூவெல்லாம் கீழே கொட்டி போச்சு. உண்மைதான். என்னடா செய்வது, தண்ணி தாகத்தில் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா ஒருபடியா கால வச்சா தண்ணி இருபடியா கீழே போகுது. இருபடியில் வச்சால் 3 படியா போகுது. கால வச்சா தண்ணி மேல வருது. இவள் பார்த்தால் வர்ணமல. சரி, இத்தனை இடத்துல வந்தாலும் நம்ம நிற்க போது கிடையாது. தலைச்ச மரம் தேடி நின்னா வர்ணமல, தலையெல்லாம் கீழே கொட்டு போயிடுச்சு. என்னடா இது, எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்ம அண்ணன் வீட்டு திருமணத்திற்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி சீர்வரிசை எல்லாம் எடுத்துக்கொண்டு பணத்தின் வழியாக சென்றால் வர்ணமல. நேரடியா போன சிங்கார தோப்பு. கானகத்தின் வழியாக ஒரு வழியாக வனத்தை விட்டு அண்ணனுடைய மாளிகைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிங்கார தோப்பு. சரி, அந்த சிங்கார தோப்பின் அருகிலே ஆன மேல சீர்வரிசையில எடுத்துட்டு வந்து சற்று நேரம் போலான்னு சொல்லி பார்க்கும்போது ஆடுமைக்கு அண்ணமார்கள் பாக்குறாங்க. என்னடா அது, இத்தனை நாள் வழியாக இந்த வழியா யாரும் வரல, இன்னைக்கு ஒரு பொம்பளை வந்திருக்கிறாளே அப்படின்னு சொல்லி என்ன விசாரிக்க வர்றாங்க. அப்ப நான் அவனிடத்துல சொல்றேன், சரி, மேலாள் பட்டணத்துல பேசி கொடுக்க சொல்லு, போயிட்டு சொட்டை எடுத்துட்டு வரலாம். அப்படியே உட்காரு, அப்புறமேட்டு கூப்பிட்டுக்கிறேன். சிங்கார தோப்பில் சற்று நேரம் அமர்ந்தேன். ஆடுமேட்டு அண்ணமார்கள் கேக்குறாங்க, என்னைக்கு இல்லாம ஒரு பொம்பளை வந்திருக்கிறாளே, யாரும் தெரியலையே, கொஞ்சம் சீர்வரிசையா இத்தனை இடத்துல வந்திருக்கிறாள், யாருக்கும் தெரியலையே கேட்க எங்கிட்ட கேக்குறாங்க. யாருமா நீ கேட்கும் போது, காவேரி பூப்பட்டில் கொடுத்த மூத்த தங்கச்சி மானேகி செட்டியார் தங்கை. சரி, பேர் தான் வர்ணமல, அண்ணனோட மகன் கல்யாணத்துக்கு சீர்வரிசை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல, என்னாச்சுங்க சிங்கார தோப்பில் அமர. அப்போ அண்ணன் மூட்டு கொண்டு போய் சொல்லி வரான், தாளம் மேலத்துல கூட்டு வந்தாதான் வர்ணமலை வருவாளா அப்படின்னு சிங்கார தோப்பில் அமர்ந்திருக்க. இப்ப யார் வர்றாங்க, நம்மளை எதிர்பார்த்து காத்திருக்கு மேலையிலே மேனாளப்பட்டது ஆண்டு வரக்கூடிய மாநேக சிற்றியா சபை தர்பார், அவரால் மற்ற விஷயம் அறியலாம்.